நமது ஜெபம் டிவியில் உயிருள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். நீங்க போக வேண்டியதான டெஸ்டினேஷன், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறதான அந்த டெஸ்டினேஷன் எதுவோ அதற்குள்ளே உங்களை கொண்டு வந்து நிறுத்த போதுமான வல்லமை உள்ள தேவன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை இதுல எந்த நிலவரத்துல இருந்தாலும் சரி, இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து செயல்பட போதுமானவராய் இருக்கு. Christ Generation Ministries presents Revealing the Living Christ every Saturday at 8 p.m. Don't miss it on Jebam TV. சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். ಬೇಗನೆ ಬರಲಿರುವಂತ ಕರ್ತನಾದಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಂತ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳು. அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே எல்லாம் நம்முடைய கிறிஸ்துவானவர் எவ்வளவு மேன்மையானவர், மகிமையானவர் என்று சொல்லி நாம் அறிய கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தந்தார். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇಂದಿನ ಎಲ್ಲ ವಾಕ್ಯ ಸಂದೇಶದ ಭಾಗಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನು, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த நாட்களேயும் இன்னும் அதிகமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய பிதாவாகிய தேவன் வாஞ்சிக்கிறார். ಈ ಒಂದು ದಿನಗಳಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಕರ್ತನಾದಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗೆ ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் விசேஷம் வரையும் ஆராய்ந்து பார்க்கும்போது, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಿಂದ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ನಾವು ದೇವರು ಯಾರು, ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ நம்முடைய தேவன் அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர் என்பது மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு புத்தகங்களிலேயும் கர்த்தர் நம்மை நேசித்து வழி நடத்த வாஞ்சிக்கிறவர் என்பதை நாம் அறிகிறோம். ನಮ್ಮ ದೇವರು ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ಆಲೋಚನೆ ಕರ್ತನು, ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ನಡೆಸೋನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ, ಒಂದೊಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ನಮ್ಮನ್ನ ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ, ನಮ್ಮನ್ನ ಅನುಗ್ರಹವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದಾಗಿದೆ. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் போதும் கர்த்தர் இறங்கி வந்து அவரோடு கூட உறவு கொள்கிற தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். ಆದಾಮ ಅವಳೊಂದಿಗೂ ಕೂಡ ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದು ಅವರೊಂದಿಗೆ ನಡೆಯುತ್ತಾ ಮಾತನಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. அது போலவே பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் கர்த்தர் கூட இருந்து தம்முடைய ஜனத்தை வழி நடத்துகிறவர் என்பதை நாம் அறிகிறோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಾದ್ರೂ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಾದ್ರೂ ನಮ್ಮ ದೇವರು ತನ್ನ ಜನಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆದು ಅವರನ್ನ ಆಶೀರ್ವಾದದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆதலால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 48வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம் இவ்விதமாக சொல்வது, ಆದ್ದರಿಂದ ಯೆಶಾಯನು ಬರೆದ ಪ್ರವಾದಿಯ ಗ್ರಂಥ 48ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ನಿನ್ನ ವಿಮೋಚಕನು ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯು ಆದ ಯೆಹೋವನು ಈಗನ್ನುತ್ತಾನೆ, ನಾನೇ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು, ನಿನಗೆ ವೃದ್ಧಿ ಮಾರ್ಗವನ್ನ ಬೋಧಿಸಿ ನೀನು ನಡೆಯಬೇಕಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இங்க பாருங்க, கர்த்தர் தம்முடைய நாமத்தை எவ்விதமாக நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார் என்பதை ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ತಾನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ, ತನ್ನ ಹೆಸರು ಎಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಚಯ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் உனக்கு சொல்வதாவது, ಇಸ್ರೇಲ್ಯರ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯು ನಿನ್ನ ವಿಮೋಚಕನು ಆದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஆமென். ஒரே பரிசுத்தராகிய தேவன் என்பதை எத்தனை பேர் தெரியுறீங்க? ಇವತ್ತು ನಾವು ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಾಗ ನಮ್ಮ ದೇವರಾದಂಥ ಯೆಹೋವನು, ನಮ್ಮ ಕರ್ತನು, ಇಸ್ರೇಲ್ಯರ ಪರಿಶುದ್ಧನಾದಂಥ ದೇವರು, ಅವರ ವಿಮೋಚಕನು, ಆತನು ನಮ್ಮ ದೇವರು, ಆತನು ಬದುಕುವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? பரிசுத்தராகிய தேவனை நாம் பணிந்து கொள்ளும் போது, அவரோடு நாம் உறவு கொள்ளும் போது, அந்த தேவன் நம்மையும் தம்முடைய பரிசுத்தத்தினால் நிரப்ப வாஞ்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧನಾದಂಥ ದೇವರನ್ನು ನಾವು ದೃಷ್ಟಿಸುವಾಗ, ಆ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ, ನಾವು ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ತನ್ನ ಪರಿಶುದ್ಧತ್ವದಿಂದ ಆತನು ತುಂಬಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. நாம் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் பார்க்கும் போது, ஜீவனுள்ள தேவனோடு கூட நெருங்கி நடந்த ஒவ்வொரு நபர்களும் பரிசுத்தராகிய தேவனோடு
தேவனோடு கூட நடந்ததினால் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ನಾವು ದೇವರ ಸಂಗಡ ನಡೆದಂತ ಅನೇಕ ದೇವ ಭಕ್ತರನ್ನು ನೋಡುವಾಗ ಆ ದೇವ ಭಕ್ತರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಪರಿಶುದ್ಧನಾದಂಥ ದೇವರ ಸಂಗಡ ನಡೆದಿದ್ದರಿಂದ ಅವರನ್ನು ಕೂಡ ಪರಿಶುದ್ಧ ಜನರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವುದನ್ನು ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡಬಹುದಾಗಿದೆ. இந்த நாளிலும் உங்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருப்பது போலவே ஆமென் அவருடைய பரிசுத்தத்தில் நடக்க நமக்கு நிச்சயமாக முடியும். ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ನಿಮಗೂ ಕೂಡ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ, ನಮ್ಮ ದೇವರು, ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಆ ಪರಿಶುದ್ಧತ್ವದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ನಡೆಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೇವೆ. ಅದು போலவே கர்த்தர் நம்மை மீட்கிற தேவன், அவர் நம்முடைய ரெடீமர் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ರಕ್ಷಕನು, ನಮ್ಮ ಕರ್ತನು ನಮ್ಮ ವಿಮೋಚಕನಾಗಿದ್ದಾನೆ, ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. பாருங்க, இங்கே கர்த்தர் சொல்கிறார், நானே உங்களுடைய மீட்பராகிறேன், உங்களை மீண்டு கொள்கிற கர்த்தராக இருக்கிறேன். ಇಲ್ಲಿ ಯೆಹೋವನಾದಂತ ದೇವರು ಕರ್ತನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಾನೇ ನಿಮ್ಮ ವಿಮೋಚಕನು, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு எங்களை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், நீங்க என்ன பாவ சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, என்ன பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறீர்களோ, எதில இருந்து உங்களுக்கு சுயமாக மீண்டு வர முடியாமல் இருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் கர்த்தர் உங்களுடைய மீட்பராக இறங்கி வர வாஞ்சிக்கிறார். ಈ ನಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ನೀವು ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದೀರಾ, ಯಾವ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿದ್ದೀರಾ, ಯಾವ ಸಂಕಟಗಳಲ್ಲಿದ್ದೀರಾ, ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನದಿಂದ ಎಲ್ಲದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಇರುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಿಮಗೊಂದು ಒಳ್ಳೆಯ ವಿಷಯವನ್ನ ಹೇಳ್ತೇವೆ. ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸುವಂತ ವಿಮೋಚಕನಾದಂತ ಯೇಸು ಕರ್ತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆமென், என் கர்த்தர் அவர் என்னுடைய மீட்பராய் இருக்கிறார்? ಇವತ್ತು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ನನ್ನ ಯೇಸು, ನನ್ನ ಕರ್ತನು ನನ್ನ ವಿಮೋಚಕನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ? நீங்க எந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களை அவர் மீட்கிறவர் மட்டுமல்ல, உங்களை பரிசுத்தத்தில் வழி நடத்த முடிகிற தேவனுமாய் இருக்கிறார். ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಯಾವ ಪಾಪದ ಎಷ್ಟು ಬಂಧನದಲ್ಲಿದ್ರೂ ಕೂಡ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಎಲ್ಲದರಿಂದ ಬಿಡಿಸಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. இப்போ எங்களை கேட்கிற ஜேக்கப் என்னதான நபர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க எப்ப இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை மகிமைப்படுத்தார் என்று ஆவியானவர் சொல்கிறார். ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಜೇಕಬ್, ಯಾಕೋಬ ಎಂಬುದಾಗಿರುವಂತ ಹೆಸರುಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ದೇವರು ನಿಮಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅವರಿಗೆ ಪ್ರವಾದನಾತ್ಮಕ ರೂಪವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். எதற்காக கர்த்தர் உங்களை மீட்கிறார், எதற்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துகிறார்? ஏனென்றால் அவருக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டம் இருக்கிறது. ಯಾಕೆ ಕರ್ತನು, ಯಾಕೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳಿಂದ ಇಕ್ಕಟ್ಟುಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ಅನುಕೂಲವಾದಂತ ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಪ್ರತಿ ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆಯೂ ಕೂಡ ದೇವರಿಗೆ ತನ್ನದೇ ಆದ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಚಿತ್ತ ಆಲೋಚನೆಗಳಿದೆ. ஏனென்றால் உங்களை இந்த பூமியில பிறப்பிக்கும் போதே உங்களுடைய பரலோக தேவனுக்கு உங்களை குறித்ததான ஒரு திட்டம் இருக்கிறது. ನಿಮಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜನನವನ್ನ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನೆನೆಸುವಾಗಲೇ ನಿಮಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ಕೊಟ್ಟು ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜನನ ಒಂದು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனால் நாம் வார்த்தையில பார்க்கும்போது, எபேசியருக்கு நிருபம் எல்லாம் பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார் என்று சொல்லி. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಜಗದೋತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆಯೇ ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಂಡನು ಎಂಬುದಾಗಿ. அப்ப பாருங்க, தாயின் கருவில் உருவாகுவதற்கும் இந்த பூமியில் பிறப்பதற்கும் முன்பதாக, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னையும் உங்களையும் கிறிஸ்துவில் பிதாவாகிய தேவன் சில திட்டங்களுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ, ಈ ಭೂಲೋಕ ಎಲ್ಲ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ, ಸರ್ವವು ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ, ಜಗದೋತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಗಳಿಟ್ಟುಕೊಂಡು ತನ್ನ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜನನವನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವರು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒருவேளை நாம் மீட்கப்படாத ஒரு சூழ்நிலையில் பலதுக்கும் அடிமையாக இருக்கும் போது, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் போது, அந்த தெய்வீக திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದಂತ ಕಷ್ಟಕರವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದು ಪಾಪದ ಒಂದು ದಾಸರಾಗಿರುವುದಾದರೆ, ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕನುಸಾರವಾಗಿರುವಂತಹ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ ಆ ಜೀವಿತ ಶೈಲಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಾಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனால் இன்றைக்கு வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது, ಆದ್ದರಿಂದ ಈ ದಿನ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೆ, உங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்வார்,
ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ದೇವರು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. உங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குவார். ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ದೇವರು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. உங்களுடைய வாழ்க்கையிலே பரலோக தேவன் வைத்திருக்கிற திட்டம் எதுவோ அந்த திட்டம் வழியாக கர்த்தரே உங்களை நடத்தி செல்வார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಪರಲೋಕದ ತಂದೆಯಾದ ದೇವರ ಚಿತ್ತ ಏನಿದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದೇ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ. இன்றைக்கு நீங்க போக வேண்டிய வழி ஏதென்று அறியாமல் இருக்கிற ஒரு நபராக நீங்க இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ನೀವು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರಬಹುದು. ஆனால் உங்களை கர்த்தர் உங்களை விடுவித்து பாதி வழியில் விட்டு போகிற தேவன் அல்ல. ಆದರೆ ನಿಮ್ಮ ಕರ್ತನು ಆತನು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ ವಿಮೋಚನೆ ಮಾಡಿ ಮಾರ್ಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ಹೋಗುವವನಲ್ಲ. மாறாக உங்களை விடுவித்து உங்களுடைய கூட நடந்து உங்களுக்கு போக வேண்டிய வழியை காட்டுகிற தேவன். ನಿಮ್ಮನ್ನ ಒಂದು ಕಾಲವು ಕೈ ಬಿಡದೆ ಮಾರ್ಗ ಮಧ್ಯದಲ್ಲೆಲ್ಲ ಕೈ ಹಿಡಿದು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆದು ಯಾವ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ತಲುಪಬೇಕೋ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ತಲುಪಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ ನಮ್ಮ ಕರ್ತನು. நீங்க போக வேண்டியதான டெஸ்டினேஷன் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறதான அந்த டெஸ்டினேஷன் எதுவோ அதற்குள்ளே உங்களை கொண்டு வந்து நிறுத்த போதுமான வல்லமை உள்ள தேவன். ನೀವು ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ತಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ಏನು ಯಾವ ಗುರಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ನಡೀತಾ ಇದ್ದೀರಾ ಆ ಒಂದು ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ತಲುಪಲಿಕ್ಕೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದು ನಡೆಸಿ ನಿಮ್ಮನ್ನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸಿ ಆತ ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அன்பானவர்களே, இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை இதுல எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து செயல்பட போதுமானவராய் இருக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇದುವರೆಗೂ ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ಪರವಾಗಿ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಆದರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಯೇಸು ಕರ್ತನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋದಾದ್ರೆ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ವಿಮೋಚಿಸಿ ನೀವು ತಲುಪಬೇಕಾದ ಸ್ಥಾನಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ತಲುಪಿಸಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கும் போது அன்பானவர்களே, அமேன், இதுவரைக்கும் நீங்க இயேசு கிறிஸ்து யாரோ என்று அறியாமல் இருக்கிற நபராக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை விடுவித்து தம்முடைய திட்டத்துக்குள் உங்களை கொண்டு வந்து அவர் வைத்திருக்கிற பரிபூர்ணமான பிளான் உங்களை லைஃப்ல நிறைவேற்றுவார். ಒಂದು ವೇಳೆ ಈ ವಾಕ್ಯ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಯೇಸು ಯಾರು, ಯೇಸು ಎಂತವರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ನೀವಾಗಿರಬಹುದು. ಆದರೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ನಂತರ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಯೇಸುವಿನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದ್ರೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ ವಿಮೋಚಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರ ಚಿತ್ತ ಎಂತದ್ದು ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನ ಆಲೋಚನೆ ಇದೆ ಆ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ ಆ ಚಿತ್ತದಲ್ಲಿ ನಡೆಸಿ ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ ನಮ್ಮ ಯೇಸು ಕರ್ತನು. எங்களுடைய நல்ல கர்த்தாவே, இப்பொழுது எங்களை கேட்கிற ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಕರ್ತನೆ, ಈ ಒಂದು ವಾಕ್ಯ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. எங்களை கேட்கிறவர்கள் ஏதாவது பாவ கட்டுக்குள்ளே விடுதலை இல்லாமல் பிசாசனுடைய கட்டுக்குள்ளே நோயினுடைய பிடியில் இருந்தால் இன்றைக்கே மீட்பராகிய கர்த்தர் இறங்கி செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ನಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುತ್ತಿರುವಂತಹ ಜನಗಳಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಯಾವ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ಪಾಪಗಳಲ್ಲಿಯೋ ರೋಗದಲ್ಲಿಯೋ ಶಾಪಗಳಲ್ಲಿಯೋ ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗಳಿರುವುದಾದರೆ ವಿಮೋಚಕನು ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಉಳ್ಳಂತ ದೇವರೇ, ನೀನು ಇಳಿದು ಬಂದು ಎಲ್ಲರನ್ನ ಕೂಡ ನೀನು ಬಿಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ತೇವೆ. கர்த்தாவே, இப்பொழுதே பரிசுத்தராகிய தேவன் இவர்களுடைய வாழ்க்கையிலே இறங்கி எல்லா அசுத்தங்களையும் வெளியேற்றி உம்முடைய ரத்தத்தினால் இவர்களை ஒவ்வொரு நபர்களையும் கழுகி சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ಪರಿಶುದ್ಧನಾದಂತ ದೇವರೇ, ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಂತ ಇವರ ಎಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರ ಎಲ್ಲರ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಈಗಲೇ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತ್ವ ಇಳಿದು ಬಂದು ಅವರನ್ನ ಬಿಡಿಸಿ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ಅವರನ್ನ ಸಕಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ತೇವೆ. இந்த நேரத்தில் எங்களை கேட்கிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே ஒரு விடுதலையினுடைய அனுபவம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಈ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಕೂಡ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿಯೇ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳು ಅವರಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ಅವರನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ತೇವೆ. எங்களை கேட்கிற கௌசல்யா என்றதான நபருடைய வாழ்க்கையிலே பெரியதான ஒரு மீட்பை இந்த நேரத்தில் கர்த்தர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ನಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಂತ ಕೌಸಲ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರುಳ್ಳಂತ ಸಹೋದರಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ತನಾದಂತ ವಿಮೋಚಕನಾದಂತ ಕರ್ತನ ವಿಮೋಚನೆಯ ಕ್ರಿಯೆಗಳು ಬಿಡುಗಡೆ ಕ್ರಿಯೆಗಳು ನಡೆದು ದೊಡ್ಡದಾದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தாவே, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் பிரயோஜனம் உள்ளதாக அந்த வாழ்க்கைகளை மாற்றுவது மட்டுமல்ல, இவர்களுடைய வாழ்க்கை குறித்தான லட்சியத்துக்குள் இவர்களை என்டர் பண்ண வைப்பதற்காக ஸ்தோத்திரம். ಕರ್ತನೆ, ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ
ಇಲ್ಲದೆ ಜೀವನ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವರ ಹಾಗೆ ನೀನು ಮಾರ್ಪಡಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಗುರಿ ಇಲ್ಲದೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಗುರಿಯನ್ನ ಕೊಟ್ಟು ಉದ್ದೇಶವನ್ನ ಕೊಟ್ಟು ಇವರನ್ನ ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இப்பொழுதே ஓரோ உள்ளத்திலும் கர்த்தராகிய இயேசுவானவருடைய விடுதலை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿಯೇ ಕೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯಗಳ ಒಳಗಡೆ, ಅವರ ಜೀವಿತದ ಒಳಗಡೆ ನಿನ್ನ ಬಿಡುಗಡೆಯ ಕಾರ್ಯಗಳು ಇಳಿದು ಬಂದು ಅವರನ್ನು ಬಿಡಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. கர்த்தாவே, எல்லா யூட்ரஸ் சம்பந்தமான பலவீனங்கள், எல்லா கிட்னி சம்பந்தமான நோய்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமாகட்டும். ಕರ್ತನೆ, ಗರ್ಭಕೋಶಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ, ಕಿಡ್ನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯಾಗಲಿ. இப்பொழுதே எங்களை கேட்கிற நபர்கள் விடுதலை பெற்று இயேசுவோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாகட்டும். ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿಯೇ ನಮ್ಮನ್ನ ಕೇಳುವಂತ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆಗಳು, ಸೌಖ್ಯಗಳು ಉಂಟಾಗಿ ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ ಹಾಗೆ ಅಪ್ಪ ಒಂದು ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ತೇವೆ. இந்த நாளிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ಈ ಒಂದು ದಿನದಿಂದ ಇವರ ಜೀವಿತಗಳು ಮರುರೂಪಾಂತರ ಹೊಂದಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ಯೇಸು ಬಿಡುವಿக்கிற தேவனாக இவர்களுடைய வாழ்க்கையில் இறங்குவதற்காக ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಬಿಡಿಸುವವನಾಗಿ ಇವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅದ சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳಿಕೊಳ್ತಾ ನಾವು ಇವರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விடுவிக்கிற இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார். அந்த இயேசுவோடு உறவு கொள்ளுங்க. நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಬಿಡಿಸುವಂತ, ವಿಮೋಚಿಸುವಂತ, ಪ್ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. ಆತನ ಹತ್ತಿರ, ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ, ಆತನ ಬಹಳ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ನೀವು ನಡೆಯಿರಿ. ಆತನು ನಿಮ್ಮನ್ನ ನಡೆಸುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನ ಎಲ್ಲದರಿಂದ ಬಿಡಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆமென். உங்களுக்கு prayer request உண்டானால், உங்களுக்கு testimonies உண்டானால் ஸ்கிரீன்ல பார்க்கிற நம்பர்ல நீங்க ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ பண்ணுங்க. ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥನಾ ವಿಷಯಗಳು ಇರುವುದಾದ್ರೆ, ನಿಮಗೆ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳುವುದಾದ್ರೆ, ನೀವು ನೋಡುವಂತ ದೂರವಾಣಿ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಹೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ ಅಥವಾ ಕರೆ ಮಾಡಿ ಅದನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳ್ರಿ. இந்த வார்த்தையினுடைய தொடர்மானமான எபிசோட் அடுத்த நாட்களில் உங்களுக்கு பார்க்க முடியும். ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಮುಂದಿನ ಸಂದೇಶದ ಭಾಗಗಳನ್ನ ಮುಂದಿನ ವಾರಗಳಲ್ಲೂ ಕೂಡ ನಿಮಗೆ ನಿರಂತರವಾಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. God bless you. Stay blessed. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾ ಇರ್ರಿ.